லட்சுமி, இதோ வந்துட்டேன் மாமா. ஒரு காபி போடுறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காப்பியா? இந்த வீட்ல இருக்கிறது 4 பேர். 4 பேருக்கு 4 விதமா காபி போட வேண்டியதா இருக்கு. உங்க பிள்ளைக்கு சக்கரை ஜாஸ்தியா வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை கம்மியா வேணும், உங்களுக்கு சக்கரையே போடக்கூடாது. இந்த பாரு, நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன். அத காபியில போடுறது உனக்கு கஷ்டமா? கொடுத்துட்டு பேசு. நீ போற பக்கமெல்லாம் நான் அலைய வேண்டி இருக்கு. போ போ. சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு. எங்க எந்திரிக்க போறான்? ரேகா, எப்படிமா இருக்க? குளிச்சிட்டியா? ரேகா, ரேகா. என்னங்க என்னங்க? யார் அந்த ரேகா? யாரு? யார் அந்த ரேகான்னு கேட்டேன். ரேகாவா? எப்படி உட்கார சொல்றேன்? உட்காரு. ரேகா ரேகான்னு அசிங்கமா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, யார் அந்த ரேகா? ரேகா, ரேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ்திவாரத்தோட நிக்குது. அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போட வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் நைட் எல்லாம் முனங்கல்ஸ். போன வாரம் எல்லாம் ரேணுகா என்னங்க? அது ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ். அதுவும் அஸ்திவாரத்தோட நிக்குதா? இல்ல, இது டெக்ஸ்டைல்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெண்டு போட்டு குழப்பாது. நான் குழப்பல. ரேகாவா ரேணுகாவான்னு குழம்புறேன். ஒய் குழம்பிங்ஸ், நோ குழம்பிங்ஸ். இதெல்லாம் கம்பெனி பேருமா? என்னமோ ரேகா, ரேணுகா, ராதா, ரீட்டா, நீங்க கடன் கொடுக்கிற கம்பெனிங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் தானா? ஏன் ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீயே சொல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? உங்க தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா. அவ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் பாத்ரூம்ல இருக்கா? ஏய் சரசு, கொஞ்சம் மெதுவா பாடு. நம்ம எஸ்டானிக்கு வந்துட போறாங்க. இதா சரசு, சீக்கிரம் மாமா. இன்னும் அவன் வரல இல்லையே. ஏ சரசு, சரசு, அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. பாட்டு பாடலாம், பாட்டு. உனக்கு போய் யார் சரஸ்வதின்னு பேர் வச்சா? அதானே. யாரு? நான் தான்மா. பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா, உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவ கால நேர தாமரையா, அதுக்காக மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கணுமா? கூடாது, குளிக்கவே கூடாது. லட்சுமி, சரசு சீக்கிரம் வர சொல்லு. ஏன்பா, ஏன் பாத்ரூம்ல போறதானே? அது இந்தியன் ஸ்டைல். அப்ப லண்டனுக்கு தான் போகணும். அனுபவி. ஐயோ, ஹலோ கேர்ள்ஸ், வாங்க வாங்க ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேட்கல. அத நான் கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஹாய் ரேகா. ஜிப்ப போடுற. மேனேஜர் பார்வையே சரியில்லை. எஸ் சார். செக்ரட்டரி வர சொல்லு. ரேகாவை சொல்றீங்களா? என் செக்ரட்டரிய சொன்னேன். அவங்க இன்னும் வரல. வரல? வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு வரது, இஷ்டத்துக்கு போறது. இதெல்லாம் ஆபீஸா வீடா? சம்பளம் தானே வாங்குறீங்க? பாவம் அந்த பொண்ணு இப்பதான் பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. ஏய், பாம்பே இருந்தா என்ன, டெல்லியா இருந்தா என்ன, எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். மவுண்ட் ரோட்ல பெரிய ஊர்வலம், அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். ஒருவேளை அதனால லேட்டா வரலாம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வக்காலத்து வாங்குறீங்களா? பொண்ணுங்கன்னா அனுதாபப்படுவீங்க, கொஞ்சம் பேசினா அக்கறைப்படுவீங்க. ஈன்னு சிரிச்சா போதும் வேணும் உழுந்து அதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க.
டேய், இந்தியா உருப்படாதடா இப்படி எல்லாம் இருந்தா. வீக்னஸ் வீக்னஸ். எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும். உங்கள மாதிரி. ரகு, நான் என்ன சொல்றேன்னா, ஏய், சு. இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ். நீ பியூன், நான் மேனேஜர். இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். போடா. ஆமா, இவன் பங்க்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும்போது டெய்லி இவன் லேட்டா வருவேன், நான் கரெக்டா வருவேன். கரெக்டா வந்த நானும் பியூனு, லேட்டா வந்த இவன் மேனேஜர். எல்லாம் நேரந்தே. போதுங்களா? ஸ்வீட் அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டம் திங்கிற ஐட்டத்தை சொல்லல, அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. சார், நீங்க கேட்ட கால். பால்கோவா மாதிரி இருக்குடா, கொடுத்து வச்ச பாருங்க. ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். யாராவது கேட்டா சொல்லு. சே, வைடா போன. தம்பி. எஸ் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. யூ ஆர் வெரி லக்கி. நல்லா என்ஜாய். தேங்க்யூ. ஐ லவ் யூ. காட்சி பாய். சரியான கிறுக்கை. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னதை பத்தி தான். என்ன சொன்னேன்? மிஸ்டர் ரகு, உங்க வைஃப் பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களும் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம், ஆனா நான் லட்சுமிக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லையே. அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதுமா? என்னைக்காவது அவங்கள ஹாலிடேஸ்ல வெளியில கூட்டிட்டு போனதுண்டா? அவ கேட்டது இல்ல. ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் அவ கேட்டது இல்ல. கேக்கலனா இது சரியில்லை. இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? வீட்டுக்கு போகும்போது உங்க வைஃபுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் பாருங்க, வரவேற்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, நல்லா வளர்ற முடிய அங்கேயும் இங்கேயும் வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லட்சுமி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணன் செலக்ஷன் பிரமாதம். Thank you. இல்ல நீ? ஆமா, உங்க அண்ணன் செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு 2 புடவை இருக்கு. ஓஹோ. உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்னங்க, என்ன வேலை? just 1000 rupees. புரியலையா? 1000 ரூபாய். இதுல 1500 ரூபாய் போட்டிருக்கு. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்காரன் உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ, இப்பவாது பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுறது. சரி சரி, நீ போ. மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாதே. நல்லதும் செய்யக்கூடாது போடுற. ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? லஞ்சம் வாங்கினேன். அதுக்கு திறமை வேணும். பிக் பாக்கெட் அடிச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். சரி, கடன் வாங்கினேன். அதான் உங்களால முடியும். இப்போ கடன் வாங்கி புடவை வாங்கலைன்னு யார் அழுதா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. லட்சுமி, கொஞ்சம் வெந்நீர் கொடுமா. இதோ வந்துட்டேன் மாமா, உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, ரேகா, நீ சொன்னது எதுவுமே பழிக்கலம்மா. இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாளே. அப்பா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா, உன்னை தனியா பார்த்த கிழி கிழிச்சிடும். உன்னை ஏரெல்லாம் எடுத்து விட்டுருவோம். என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான். ஏன் அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா? புத்தி எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா சுத்தம் இல்ல. யார சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா? சேச்சே, ஐயோ, என்ன மாமா, உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்குங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல. அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் கேளுங்க மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனோம்ல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு.
ஞானி ஜாக்கிங் வந்தாரா? வந்தாரே, அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு? காஞ்சி காமாட்சி கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சிய மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருனாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது. சும்மா இருங்க மாமா. மளிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து 500 ரூபாய் கொடுத்தேல, அதை பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா, நாங்க வரோம். ஏன்பா கோயில் போறதுக்கு பணம் தேவையா? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடி இருக்காரு. நீதானே? காசு இல்லைன்னா கடவுளே இல்ல. இப்போ உன்னை ஏமாத்தினானே 500, அவன் மூஞ்சில போய் காரி துப்பிட்டு வா போ. துப்புற. இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையே, வாந்தி எடுக்கிற மாதிரில தெரியுது. சேது 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 சேது. சார் கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்த? 2000 ரூபாய். என் பொண்டாட்டி 2500ங்கற இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியேன்னு நினைச்சு கொண்டு போயிட்டேன். உன்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிழிக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு வேண்டாம். சார் ஹலோ கம் இன் சிட் டவுன். சேது ரொம்ப நல்லவரு. சேது ஆமா நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ, அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்குங்கன்னு சொன்னேன். இன்னும் வச்சுக்குங்க வச்சுக்குங்க வச்சுக்குங்க. வச்சுக்கிறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக உன்னை நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டே சரி. ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூடையில பழகிருக்கணும். செருப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமேன்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவங்களை பார்க்கு பீச்சு பிக்கப் பண்ணி கூட்டு போய் பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் பண்ணல. அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற நானே வகை வகையா பார்க்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார். என்ன பல்லவன் பஸ்? நோ நோ நோ, அதுக்கு முன்னாடி பார். பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸா நிக்கறாங்க. எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்றா. சரி நம்ம ஆளுங்க. ஹாய். கலர் கலரா நிக்குதுடா. சிவகா பாத்து நிறுத்தி ஏடா கூட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு. நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய் இறங்குடா. நடந்து வாடா. முடியாது. நான் தான் உட்காருவேன். ஏறுங்க. ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்க. சேது நீ வேணா. நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? டேய் என்னடா? டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலைலாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். ரகு ரகு, இதுக்கு முன்ன கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான். அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா?
முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்னப்பா நீ பெட்ரோல் தீந்துரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா அம்மனையும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு 5 நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட், மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணி அண்ணி அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல. பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா பாப்பா? டடடா. தலைவா சூப்பர் பார்ட்டிங்க நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான், கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க, வந்துட்டாங்க. நானும் தான் தனியா இருக்கேன். கொஞ்சம் அப்பா. ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி உன் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு ரகு. சரி. ஏங்க நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சி எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமே தான். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60லயே போயிட்டு இருக்கேன். இல்லன்னா நம்ம ஸ்பீடே 90-100 தான். சும்மா கியா. ஆமா, வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற? வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல இல்ல நிறுத்தணும். சார், இங்கதான். நிறுத்தணுமா? சீ, குறும்பு. இங்கே வா. இல்ல, இங்கதான். யோ, இறங்கியா? ஐயோ, இறங்க. பாய் ரகு. பை பை கேர்ள்ஸ். சேது நீ வேணாம்டா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய், நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போணும்? ரகு 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 ரகு, நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு. அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? மத்தியானம் சோத்துக்கே வந்துட்டா அவ. ஏமா லட்சுமி, நீங்க 2 பேர் மட்டுமா கோயிலுக்கு போயிருந்தீங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஓ, வந்திருந்தாரே. வந்தானா? எப்போ வந்தா? பொண்டாட்டியும் தங்கச்சியும் தனியா அனுப்பிச்சிட்டோமேன்னு மனசு கேட்கலையா, அதனால காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து நேரா வந்துட்டாரு கோயிலுக்கு. நம்பவே முடியலையே. சும்மா இருங்கண்ணே, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொறுப்பான பிள்ளை. அத்தே, என்ன பெத்த அத்தே, எப்பத்தான் வந்தீங்க? முறைய மாத்தாதரா, உன்னை பெத்தது உங்க அம்மா. ஒரு பேச்சு சொன்ன தப்பாத்த. என்ன பேச்சு? கெட்ட பேச்சு. இதுவா கெட்ட பேச்சு? என் புள்ள சொன்னது சரிதான். பொண்ணை கொடுத்தது கண்ணை கொடுத்தது சமம் இல்ல கண்ணு? அத்தை, உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்தே இருக்கு? என்னங்க, கொஞ்சம் மேல வரீங்களா? மாட்டேன். அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ போ. இப்போ வர போறீங்களா இல்லையா? இந்த பாருடி, உன் பேச்சும் செய்யும் சரியில்லை. புருஷன்கிட்ட பயபக்தி இருக்கணும்டி. ஐய, பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. நீங்க மேல வராமலா போயிடுவீங்க? பாருங்க, முறைச்சுக்கிட்டு போற. அவ கிடக்குறா கழுத, சின்ன புள்ள தானே, என்னப்பா தெரியும்? அதானே. சரசு, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இங்க என்ன உட்கார்ந்து இருக்க? இந்த வருஷமாவது பாஸ் ஆக, போய் படிப்போ. போ. அன்னைகிட்ட கீ கொடுக்குறேன். அப்பா, இப்படி வாங்க. இப்படி வாங்கண்ணா. அங்க போகணுமா? ஏறி போய. சரி. அப்படித்தான். அத்தை, என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளோண்டு ரசம் சோறு தான்ப்பா. ரசம்? வெறும் ரசம் சோற? ஆமா. அத்தை, உங்க மருமனுக்கு 5000 ரூபாய் சம்பளம், வெறும் ரசம் சோற சாப்பிடுறது. லக்ஷ்மி கிட்ட சொல்லி இன்னைக்கு ராத்திரிக்கு சிக்கன், ஃபிஷ், போர்க், பிரான்ஸ் எல்லாத்தையும் பண்ண சொல்றேன். என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அதான் ஆடு, கோழி, முட்டை, எறா இது எல்லாத்தையும் ராத்திரிக்கு வறுத்து வைக்கல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். லக்ஷ்மி. ஐயோ, என் தங்கம், என் வைரம். ஐயோ, என் மருமையனா என் மருமையன் தான். என் பேர்ல எவ்வளவு பாசம் பாத்தீங்களானே. பைத்தியக்காரி, பாசமா? உன்னை கொல்றதுக்கு அவன் வழி சொல்றான். என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அவன் சொன்ன ஆகாரம் பூரா கொழுப்பு, உனக்கு ஏற்கனவே கொழுப்பு, டபுள் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா மாற அடைச்சிரும். மாற அடைச்சு நீ செத்தின்னா உன் சொத்தை அவன் வித்தே தின்னுடுவான். அப்ப நான் வேற என்னத்தை தான் சாப்பிடுறது? பேசாம பச்சை தண்ணிய சாப்பிட்டு படு.
நில்லுங்க. லக்ஷ்மி, உங்க அம்மா அருமையான அம்மா. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அதான் அத்தையே வந்துட்டாங்க. என்ன மாப்ள? என்னத்த சொம்பும் தலகாணியும்? தூங்குறதுக்கு தான். எங்க தூங்க போறீங்க? இப்படியே எங்கேயாவது ஓரமா? இங்கே வா. ஐயா லக்ஷ்மி, அத்தையை நம்ம ரூம்ல படுக்க வை. அடாடாடாடா, மாப்பிளைக்கு என் பேர்ல எவ்வளவு அக்கறை. அம்மாடி லட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. மாமா போய் அதை கொடுத்துட்டு போங்க. இந்தா ராத்திரில தண்ணி தாக எடுத்தா குடிச்சுக்கப்பா. ஓஎஸ். வாமா போங்க. இங்க போ. லட்சுமி வந்துட்டேன். அப்போ மிஸ்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துரு. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அனுமதி எல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது. இடத்த காலி பண்ணுங்க. ஏய் போட. ஹலோ, ஷூட்டிங் நடக்குதா இல்ல லூட்டிங் நடக்குதா? ஒரு பொண்ணு 6 பசங்க. இங்கதான் தெரியாதவங்களா இருக்கீங்களே. போங்க 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 போங்கப்பா. ஏன் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க. ஓ, நீங்களா? Thank you சார். நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அண்ணன் என்னன்னு சொல்லிடாதம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பை. உங்களை டிராப் பண்ணட்டுமா? வாங்க. என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் தூங்கிட்டு இருப்பேங்கன்னு நினைச்சேன். என்ன ராத்திரி பூரா ப்ரமோஷன் பத்தி நினைச்சு சரியா தூங்கவே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. லட்சுமி, ப்ரமோஷன் கிடைக்கலாம் கிடைக்காமலையும் போலாம். அதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படிங்கிற? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க.
12 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம். அந்த நேரத்துல நீங்க ஜாகிரதையா பேசணும். கேளுங்க. 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ராவு காலம். அந்த நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்புறம் 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல ப்ரமோஷனை பத்தி நிச்சயமா பேசணும். அப்புறம் போறதுக்கு முன்னால நீங்க மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்பா கால்ல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அண்ணி மாமா எங்க? ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்காரு அண்ணி. அப்பா எதுக்கு ஆட்டோல? அதெல்லாம் சும்மா இருங்க. அப்புறம் நான் சொன்னது சீக்கிரமா கொண்டு வா. கொண்டறேன். இந்தாங்க வாங்க. அப்பா நீங்க ஏன்பா இந்த வெயில்ல போய் ஆட்டோல அதுவா இப்ப முக்கியம்? சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் அப்புறம், அட்வைஸ் இப்போ. இந்த பாரு, பேச்சுவார்த்தை நடக்கும்போது உன் முகத்துல டென்ஷனே இருக்கப்படாது. ப்ரமோஷனை விரும்புறியா விரும்பலையான்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்னு அவங்க பார்க்கும்போது இவங்கிட்ட வெறும் பேச்சு மாத்திரம் தான், அப்படி இல்லாம வேலையை கொடுத்தா விவரமா செய்வாங்கிற எண்ணம் அவங்க மனசுல உண்டாகணும். செய்வியா? ஓகே. என்ன யோசிக்கிற? ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு, போ. சரசு சீக்கிரம். எனக்கு ஒரு நிமிஷம். சுத்து சுத்து. எதுக்கு இதெல்லாம்? போய் உட்காருங்க, உட்காருங்க. சீக்கிரம் ஊத்திட்டு வாமா. சுத்துறதுக்கு 1 மணி நேரம், ஊத்துறதுக்கு 1 மணி நேரம். இன்னைக்கு மேற்கே சொல்லும், அதனால வண்டியை திருப்பி கிழக்கே போய் தெற்கே திரும்பி அதுக்கப்புறம் மேற்கே போ. வடக்கு ஒண்ணு இருக்கு, விட்டுட்டியா? மாமா பின்ன என்ன, ஆட்டோ ரிக்ஷாக்காருக்கு போய் சொல்றிய? அவர் உலகம் சுத்தும் வாலிபன், பூந்து பூந்து போயிட மாட்டாரு. போயா நீ? சீக்கிரம் வண்டி எடுப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. எதற்கு யாராவது வராங்களான்னு பாத்து போங்க. இவர் என்ன ஜனாதிபதியா எல்லாரும் ஒதுக்குறதுக்கு? உள்ள வாமா, வாமா. இல்லைன்னா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு பின்னாலே நீயும் போ. டேய் ரகு, உன் வீட்டுல உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ப்ரமோஷன் சொல்லிட்டு எங்கடா போற? லக்ஷ்மியை நினைச்சு பாரு, அவளுக்கு துரோகம் பண்ணாதடா. சும்மா தானே போறேன் இடியட். யோ ஆட்டோ திருப்பியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ. ஹலோ, வண்டி நிறுத்து. நீங்க அந்த சண்டை பாட்டியில? ஆமா, அந்த பசங்களா எங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? இவ்வளவுதானே? வண்டியில இருங்க, டிராப் பண்றேன். Thank you. வண்டி அடியா. சார் நீங்க? அது ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் கூட ஒரு முக்கியமான வேலையா தான் போயிட்டு இருக்கேன். சார் உங்க சொந்தக்காரங்க யாரையாவது பார்க்க போறீங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆமா, நீங்க எங்க போறீங்க? ஹோட்டல் கலிங்காவுக்கு தான் போறேன். ஹோட்டல் கலிங்காவா? நானும் அங்கதான் போறேன். உங்களை டிராப் பண்ணிடுறேன். சில்லறை வச்சுக்க. ப்ரமோஷன் விஷயமா அடிக்கடி வருவீங்களா? இல்லைங்க, எப்போவாது வருவேன். நான் மாடலிங் விஷயமா இங்க ஒருத்தரை பார்க்க வருவேன். அப்படியா? ப்ரமோஷன்ன்றீங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. நீங்க இங்க தான் இருப்பீங்க? ஆமா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ரூம் 209. அந்த ரூம் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு சார். என் பேர்ல தான் புக் ஆயிருக்கும். அப்போ திருச்சி கஜபதிங்கிறது நான் தான். ஜஸ்ட் மினிட் சார். இந்த லெட்ஜர்ல சைன் பண்ணுங்க. சார் புதுசா? ஐ மீன் இந்த ஹோட்டலுக்கு புதுசான்னு கேட்டேன். ஆமா. பாய் சார், என்ஜாய் யுவர் ஸ்டே. Thank you. 209 சார். வணக்கம் சார். பாக்ஸ் இல்ல, நானே தூக்கிட்டு வரேன். சார எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பாத்துருக்க முடியாது. நான் வெளியூர் எப்போவாது தான் வருவேன். அப்படிதான் சார் இருக்கணும். அடிக்கடி வர்றது வேஸ்ட் சார். எப்போவாது வந்தோமா, வேலையை முடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும் சார். அதுலதான் சார் டேஸ்ட். வித் ஃபேமிலின்னு போட்டு இருந்தது, தனியா வந்திருக்கீங்க. அவங்க பின்னாடி வருவாங்க. என்னங்க சார் நீங்க இப்படி வரும்போது கையோட கூட்டிட்டு வந்துடணும் சார். இல்லனா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு உங்களுக்கு டென்ஷனா இருக்கும். லெஃப்ட் சார். அவங்க கச்சேரிக்கு போயிருக்காங்க. அப்போ இங்க 2வது கச்சேரிங்கிறீங்க. இந்த பக்கம் சார். சார் நீங்க எப்போவாது வர ஆளு, இனிமேல் 2வது கச்சேரியெல்லாம் ஒத்துக்காதீங்க சார். என்ன நீ தப்பா நினைக்கிறப்பா? தெய்வமே, நீங்க தான் சார் தப்பா நினைக்கிறீங்க. நான் ஆளை பார்த்த உடனே அவங்க உள்ளூரா வெளியூரான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். அதானே நம்ம வேலையே. அதெல்லாம் ஒண்ணு கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும்.
அது மட்டும் இல்ல என் ரூமுக்கு எந்த போனும் வரக்கூடாது. கவலையை விடுங்க சார், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ரூம்ல போன் இருக்கு, ஆனா வேலை செய்யாது. உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இருக்காது. வாங்க. டிப்ஸ் கூட நீங்க கொடுத்தாதான் வாங்குவேன். போங்க சார். வரேன் சார். இந்தவா இந்த வச்சுக்க. தேங்க்யூ சார்.